வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரத்தை சார்ந்தது. தமிழ்நாடு திருப்பூருக்கு நெருக்கமானது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா வங்கதேசம் வர்த்தக ஒப்பந்தத்தினால் இந்திய ஜவுளித்துறைக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துமா? வில் யூஎஸ் பங்களாதேஷ் ட்ரேட் டீல் will have a great impact on India's garment sector, especially the knitwear capital of India, திருப்பூர் சிட்டி. டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூருக்கு இது மிகப்பெரிய சறுக்கலை உண்டாக்குமா அப்படிங்கிறது தான். இந்த வர்த்தகம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது, இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாடு ஒரு பொருளை இன்னொரு நாடுக்கு ஏற்றுமதி பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஏற்றுமதி பண்ணுறது எந்த விதமான சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ரெண்டு நாடும் ஒத்துக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வரி போட்டு அந்த ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதுதான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, வர்த்தக ஒப்பந்தம். இதில் என்னென்னா, இப்போ ரெண்டு நாடு இருக்குது. நான் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறேன், அதுக்கு ஒரு டேரிஃப் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5% டேரிஃப் போடுறாங்க நினச்சிக்கோ. அந்த நாடு நம்மளுக்கு எதுவுமே தரல. சரி, காலப்போக்கில் அந்த நாடுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருளை தருதுன்றப்ப, சரி நான் ஏற்கனவே உனக்கு பண்ணதுக்கு 5% வரி போட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட தான் வாங்குறத, நான் அதை இன்னுமே கம்மி பண்ணிக்கிறேன், 3% நான் உனக்கு தரேன், அதுலேயும் 3% அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல். அதாவது நானும் உனக்கு தரேன், நீயும் எனக்கு தர அப்படின்ற மாதிரி ரெசிப்ரோக்கல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இப்போ அமெரிக்காவும் வங்கதேசமும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வங்கதேசத்தோட ஒரு சில கார்மெண்ட்டுக்கு 0% டேரிஃப் அமெரிக்கா போட்டிருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டாக்கியிருக்கு இந்திய ஜவுளித்துறை வட்டாரத்தில். 0% டேரிஃப் போட்டுட்டாங்க தான். பட் அவங்க சொல்கிற கண்டிஷன் என்னென்னா, அமெரிக்கா அதுக்கு நீங்கள் எங்ககிட்ட இருந்து காட்டனை வாங்கினா தான் அதுக்கு 0% டேரிஃப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 0% டேரிஃப் வங்கதேசத்தோட ஜவுளிக்கு தந்திருக்காங்க. இப்போ வங்கதேசம் ஒரு ரெடிமேடாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 0% டேரிஃப் அமெரிக்காவுக்கு. ஓகேங்களா? வங்கதேசம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது ஒரு கார்மெண்ட்ஸ் அப்படின்னா 0% டேரிஃபில் இருக்குது. ஏன் 0% டேரிஃப்? எதுக்கு 0% டேரிஃப் அமெரிக்கானா, என்கிட்ட இருந்து நீ காட்டனை வாங்கினா மட்டும்தான். ஓகேங்களா? யூஎஸ்ஏ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் குவான்டிட்டி யூ மேனுஃபேக்சர் ஃப்ரம் த யூஎஸ் காட்டன். நீ வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து காட்டனை இம்போர்ட் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 0% டேரிஃபை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அமெரிக்காக்கிட்டே இருந்தே நீ காட்டனை இம்போர்ட் பண்ணி அதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல உனக்கு 0% டேரிஃப் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, இந்தியாவுக்கும் இது மாதிரி விரைவில் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்துகிறப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வங்கதேசம் தன்னுடைய பருத்தி காட்டனை இது வரைக்குமே இந்தியா, ஆஃப்ரிக்கா, பிரேசில் இந்த 3 நாடுகள்கிட்ட இருந்து தான் அதிகமாக அது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ திடீர்னு இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இது வரைக்கும் வங்கதேசத்தோட இந்த கார்மெண்ட்ஸ், அந்த ரெடிமேட், இது எல்லாமே என்ன அப்படின்னா, யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு தான் 65% ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. அவங்களோட டிசைன், மில்ஸு எல்லாமே, ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே யூரோப்பியன் மார்க்கெட்டுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது தான். இப்போ திடீர்னு இவங்க அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா இட் வில் டேக் எ லாங் டைம் ப்ராசஸ். அதுக்கான ஃபேக்ட்ரியெல்லாம், அதுக்கேற்ற டிசைன் யூனிட் எல்லாத்தையும் அவங்க அமைக்கணும். ஓகேங்களா? இட் வில் டேக் ஏ லாங் டைம் ப்ராசஸ். அது ரொம்ப நாட்களுக்கு அது இழுத்துட்டு போகிற ஒரு விஷயம். இந்தியா ஏற்கனவே அமெரிக்கா கிட்டேருந்து 5 லட்சம் பேல் காட்டனை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 5 லட்சம் பேல், அதாவது ஒரு பேல் அப்படின்னா 170 கிலோகிராம் காட்டன். ஓகேங்களா? ஒரு பேல் அப்படின்னா 170 கிலோகிராம் காட்டன். ஏற்கனவே இந்தியா 5 லட்சம் பேல் காட்டனை அமெரிக்கா கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அதுலேயும் தனியாக பிரிப்பாங்க, ப்ரீமியம், நான் ப்ரீமியம் அப்படின்ற மாதிரிலாம் பிரிப்பாங்க. பட் டோட்டலாக 5 லட்சம் பேல் காட்டனை இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து ஏற்கனவே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே இம்போர்ட் பண்ணதில் நாம் அந்த ரெடிமேட்ஸ், அந்த இதெல்லாம் பண்ணிட்டு நாம் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கான டேரிஃப் 18%, வங்கதேசத்துக்கான டேரிஃப் தற்போதைய சூழ்நிலையில் 19%. இட்ஸ் அ நேரோடு.
ஜஸ்ட் 1% டேரிஃபில் தான் அமெரிக்கா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கன் மார்க்கெட்டை எய்ம் பண்ணி வங்கதேசம் நுகுந்து போச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் அடிபடும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற கார்மெண்ட் செக்டரோட கன்சர்ன். பட் யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் நத்திங் டு வரி அபவுட் திஸ். ஏன் அப்படின்னா பங்களாதேஷ் யூஎஸ் ட்ரேடில் வெளியிலேருந்து பார்க்குறப்ப இந்த 0% டேரிஃப்ன்றது பெருசாக தெரியும். பட் உள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ தேர்ஸ் நத்திங் டு, அதுவும் இல்லாமல் இது ப்ராசஸ் பண்ணி இதை டேக் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதுக்குள்ளே இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து திரும்பவும் இந்த கார்மெண்ட் ரிலேட்டட் டீலில் வந்து இன்னுமே டேரிஃபை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாங்க. என்னமே அதெல்லாம் சொல்லி தான் இருக்கிறாங்க. பட் இட் வில் டேக் டைம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்காக இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு இம்போர்ட் பண்ணுறது நிறுத்த முடியாது காட்டனை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் ஏற்கனவே 5 லட்சம் பேல் காட்டனை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிட்டுருக்கோம். அதை வாங்கி நாம் ப்ராசஸ் பண்ணி அதை டெக்ஸ்டைலாவோ அப்பராலாவோ நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம் அமெரிக்காவுக்கு. ஆனால் வங்கதேசம் இது வரைக்குமே இம்போர்ட்டில் காட்டனை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து அவங்க இம்போர்ட்டே வாங்கலை. இதுக்கு மேலே தான் வாங்கணும். ஸோ நிறையா அதுக்கான டைம் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் அப்பேரலுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த வர்த்தக டீலில், அந்த ட்ரேட் டீலில், வர்த்தக ஒப்பந்தத்தில் அது போட்டிருப்பாங்க. டெக்ஸ்டைல் அப்படிங்கிறதுனா ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட், ஒரு ரெடிமேட் ஷர்ட், ரெடிமேட் பேண்ட், ரெடிமேட் சுடிதார் செய்யறதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் தான் டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி அப்படிங்கிறது. அப்பேரல் அப்படிங்கிறது ரெடிமேட் க்ளோத்ஸ், ரெடிமேட் ஷர்ட்டு, ரெடிமேட் பேண்ட்டு, ரெடிமேட் சுடிதார், ரெடிமேட் குர்த்தி, ரெடிமேட் ஷார்ட்ஸ், இது எல்லாமே அப்பேரல் அப்படிம்பாங்க. டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே துண்டு துண்டாக இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், ஜவுளி, ஷர்ட் பிட் எடுக்கிற மாதிரி, இல்லை சுடிதார் மெட்டீரியல் எடுக்கிற மாதிரி ஷர்ட் பேண்ட் பிட்டு எடுக்கிறது எல்லாமே டெக்ஸ்டைல். இதுவே ரெடிமேட் பேண்ட்டாக, ரெடிமேட் சுடிதாராக, ரெடிமேட் குர்த்தியாக, ரெடிமேட் ஷர்ட்டாக எடுத்தோம், ரெடிமேட் டிஷர்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே அப்பேரல் அப்படிம்பாங்க. ஸோ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே பெரிய விஷயம். ரெடிமேட் கார்மெண்ட்ஸு ரொம்ப, திருப்பூரில் வந்து என்ன தான் டெக்ஸ்டைலாக இருந்தாலும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான் ரொம்ப பெருசு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவோட 85% ஆஃப் த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இஸ் மேனுஃபேக்சர் ஒன்லி ஃப்ரம் த டாலர் சிட்டி ஆஃப் திருப்பூர். டாலர் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே திருப்பூர்லேருந்து போகிறது பாதி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு தான் பாதி போகுது. அஃப்கோர்ஸ் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கும் போகுது. இந்தியன் கார்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவல். யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் சரி, அமெரிக்கன் மார்க்கெட்டும் சரி. ஆனால் வங்கதேசம் வந்து இது வரைக்குமே அவங்களுடைய கார்மெண்ட்ஸை வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு கொண்டே போகலை. இது வரைக்கும் அவங்க யூரோப்பியன் மார்க்கெட் கிட்ட மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ தான் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தமே போடப்பட்டிருக்கு. அந்த 0% டேரிஃபு, நீ காட்டன் எங்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இட் வில் டேக் எ லாங் டைம் ப்ராசஸ். அதுக்குள்ளே இந்தியன் கார்மெண்ட் செக்டரும் இந்தியன் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் பேசி இந்தியன் கார்மெண்ட் செக்டரை திரும்பவும் ஃப்ளரிஷ்மெண்ட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறது மத்திய அரசோட வேண்டுகோளாக இருக்குது. இது ரொம்ப பயப்படப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் சொல்லுது. பட் இது வந்து எங்களுக்கு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிறது கார்மெண்ட் செக்டாரில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஏற்கனவே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். இதை சீக்கிரம் கவர்மெண்ட் பேசி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.